செவ்வாய் தோஷத்துக்கு கூட செவ்வாய் தோஷத்துல இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அப்படிதான் பண்ணணுமா? இல்லங்க. அதாவது இவங்க சொல்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ மொத்தம் இருக்கிறதே ஜோதிடத்தில 12 வீடு. அந்த 12 வீட்ல நீங்க 8 வீட்ல செவ்வாய் இருக்கக்கூடாது, 9 வீட்ல செவ்வாய் இருக்கக்கூடாது அப்டின்னா, அவரு வேற எங்க தான் போயிருப்பாரு? ஸோ அப்ப டிஃபால்ட்டா 12 பேர்ல 9 பேருக்காவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்டின்றது வந்துரும். செவ்வாய் தோஷத்தில யார் கவனமா இருக்கணும் அப்டின்னா, கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, கும்ப ராசி, கும்ப லக்னம், 1, 7, 11, 1, 7 சனி, இல்லன்னா 2, 11 இந்த மாதிரியான பாவ சேர்க்கை, ஜாதக சேர்க்கை இருக்கு இல்லையா? அவங்க தான் உண்மையிலேயே செவ்வாய் தோஷத்த பார்த்து கவலைப்படணும். அதுவும் மாங்கல்யம் சார்ந்த வலு, மாங்கல்யம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கும் இல்லையா? கல்யாணம் ஆகும், நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. கணவனோ, மனைவியோ தவறுற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது இருக்கு. சரிங்களா? ஸோ வந்து அ வெறுமனே செவ்வாய் தோஷம், இந்தந்த வீட்ல செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, 12ல 9 பேருக்கு நிச்சயமா செவ்வாயினுடைய தோஷம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு நீங்க அப்படி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, கும்ப ராசி, கும்ப லக்னம் இருக்கு. நான் சொன்ன மாதிரியான ஜாதக அமைப்புகள் இருக்கு. 2, 11, 1, 7, 11 இந்த மாதிரியான பாவ சேர்க்கைகள்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சம் பொருத்தம் பார்க்கும்போது கவனமா இருந்துட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து தலையெழுத்து அப்படின்றது கிடையாது.